ஹாய் கேஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம ஃபுட்ஃபுல்லில் பார்த்திங்க அப்படின்னாங்க நிறையா ரயில்வே ஸ்டாக் வச்சுருப்போம். அதில் என்னோட மெயினாக பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான். ஏன் அப்படின்னா இங்கே நிறையா ரயில்வே செக்டாருக்கான ஃப்ரான்சிங் பண்ணுறது இவங்க தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரயில் பெட்டி பண்ணுறதுலேருந்து இன்ஜின் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலேருந்து டீசல் இன்ஜின் ரிப்பேரிங் அண்டு பாடி பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரான்சிங் பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு போன 1 இயரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 400% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சிங்க. மந்த் வைஸ் எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. நம்ம போர்ட்ஃபோலியோவில் அரௌண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஷேர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 10 ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் 150 ரேஞ்சில். நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. இப்போது நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 6% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. நம்ம ஆர்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டைமில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பர்ச்சேசிங் பவர் கொஞ்சம் கம்மியாக பண்ண முடியலைங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கம்பெனி எடுத்திங்க அப்படின்னா ரிட்ஸ் தாங்க. உங்களுக்கு ரிட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரயில்வே செக்டர் ஸ்டாக் தான் உங்களுக்கு இது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் ஷேர்ஸ் வந்து அறிவிச்சலாம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போர்டிங் மீட்டிங் எப்போ உங்களுக்கு நடக்குதோ அந்த டைம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷனோட மீட்டிங் கிடைக்க நடக்கும். இப்போ இன்னும் உங்களுக்கு அப்டேட் ஆகலை உங்களுக்கு இன்னும், ஆனால் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா போன இயர் உங்களுக்கு ரெவன்யூலாம் கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத்துங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரயில்வே செக்டார் ரொம்ப 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 நல்ல ஒரு பூமிங் செக்டார் இருந்துகிட்ருக்கு வர. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணுற இதில் ரிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் உண்டாகுன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேங்க எப்போ நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணாங்கிறது. நான் செபி அட்வைசர் கிடையாது. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா க்ரோவோட ஆப்பில் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 60% வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் வாங்க சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பு மற்ற ரயில்வே செக்டர் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மி தான் இது. ஆனால் டெப்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மிங்க. அதாவது 0.00 சொல்லலாம். உங்களுக்கு சுத்தமாக டெப்ட்டே கிடையாது. ஆனால் ஆர்ஓசி கம்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இப்போ வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3% கீழே இறங்கினா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணலாம். உங்களோட போஸ்டிங்கோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா சரி, நெட்டும் சரி நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் க்ரோத் இருக்குது உங்களோடது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர்ஸ் வாங்கி நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாம். இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க, கொஞ்சம் இன்னும் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகட்டும். அப்புறம் நம்ம வாங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். போன மந்த்து பார்த்திங்கன்னா 26 வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு.